சரி, நான் எப்போ தமிழ் எழுத படிக்க கத்துக்கணும், அப்பதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்னு சொல்லக்கூடாது, தமிழ்னு சொல்லணும். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பின ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். ஆக்சுவலி தமிழ் பேசுறது நல்லா வரும், எழுதும் போது அந்த மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரனால ஐம் சாரி சரியா தெரில அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். பழம் திருச்சிற்றம்பலம். உங்க ஊர் என்ன? அவங்கள்ட்ட உங்க ஊர்மா? என் ஊர் ராஜஸ்தான்ல. ஒடிசா. இந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா? கரெக்டா? பண மதிப்பிழப்பு. பண மதிப்பிழப்பு. தாய்மொழி ஹிந்தி, பட் தமிழ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்றது நாங்க பேசுறது. பிச்சிராந்தையார். பிசிராந்தையார் ஒரு தமிழ் புலவர். அவர் நட்பின் இலக்கணத்தை பற்றி ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. உங்க தாய்மொழி என்ன? மராத்தி. என்னப்பா நீங்க தான்ப்பா? தெரியல. இன்றியமையாதது. இன்றியமையாதது. உங்க தாய்மொழிமா? ஹிந்தி. ஹிந்தி. சுத்தமா தெரியல. சுத்தமா தெரியலையா? பெருசா எழுதவா? இல்ல, என்ன எழுத்துன்னு தெரியாது. என்னன்னே தெரியல. தெரியாது. ரொக்கம். ரொக்கம். ஓகே, தெரியல சார். ட்ரை பண்ணி பாருங்க. சார் 14 கீழ்கணக்கு நூல்கள் சார். அது பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆமா, திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். வந்துட்டு 14 மேல்கணக்கு நூல்கள் இருக்கு, 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிவே 40, கார் 40, கழுவை 40, ஐந்தினை 50, ஐந்தினை 150, திருக்குறள், இது எல்லாமே வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து நம்மளுடைய தமிழ் செய்யுள்ள ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம். இந்த உங்க பேரு சந்தியா. சந்தியா. உங்க தாய்மொழி என்ன? மராட்டி. சேம் வே மீதி இருக்க 12 லாஸ்ட்ல வந்து 8 hours தூங்க போறோம், மீதி 4 hours ஃபேமிலி கூட தான் பேசிட்டு இருக்க போறோம். ஸோ நான் வந்து பேசுறதுக்கு மட்டும் அந்த இடத்துல எனக்கு வந்து தமிழ் தேவைப்படுது, மற்றபடி எதுக்குமே எனக்கு தேவைப்படலையே. மொழினா என்ன அதை சொல்லுங்க முதல்ல. இன்னைக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம். நான் காமனா கேக்குறேன், மொழினா என்ன? லாங்குவேஜ் வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? செப்பும் மொழி 18 உடையால், எனினும் சிந்தனை ஒன்றுடையால். பாரதியார் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு, 18 மொழி கூட பேசிட்டோம், சிந்தனை உங்களுக்கு உங்க மொழியை பத்தியே பற்று இல்லை, நான் கத்துக்கலாம் கூட வாழ்ந்துருவேன்னு சொன்னா என்ன சிந்தனை வரும்? லாங்குவேஜ் இஸ் சம்திங் தட் யூ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அது வந்து டே டு டே லைஃப்ல ஏன் நான் என் அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லையா, என் பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லையா, நீங்க சொல்லுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா, எனக்கு அது ஃபீலிங் தெரியுது. இட் இஸ் நாட், ஐ டு நாட் நீட் டு நோ. எனக்கு ஏது படிக்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லையே. சரிங்க, நீங்க கம்யூனிகேட்டே பண்ணிட்டே இருக்கீங்க. நாளைக்கே நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு 10 வார்த்தை பேசுறீங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். உங்களுக்கு அடுத்த வர சந்ததியர் அவங்க ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வரும்போது அது இன்னும் கம்மியாகும், அடுத்த தலைமுறை வரும்போது அது இன்னும் கம்மியாகும். கம்யூனிகேஷன் மட்டும்தான் ஒரு பர்பஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும்? மொழி அழிஞ்சு போகுங்க. அது ஒரு தவறான விஷயமா நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். மொழி அழிவது என்பது தவறே. லூஸ் மாதிரி பேசாரா? மைக் யார்ட்டே குடுறா.